அரசாங்கம் வடக்கில் முன்மொழிந்துள்ள 3 முதலீட்டு வலயங்களும் இந்த ஆண்டின் 3ஆம் காலாண்டின் இறுதியில் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜீன கேரத் தெரிவித்தார். அத்துடன் இதனூடாக 16,000 பேருக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற இலங்கை முதலீட்டு சபையினர் மற்றும் வடக்கின் அரசாங்க அதிகாரிகளுக்கும் இடையான கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எவ்வளவு விரைவாக வடக்கின் 3 முதலீட்டு வலயங்களுக்குமான பணிகளை ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அதனை செய்வதற்கே விரும்புகின்றோம் என குறிப்பிட்டார். காங்கேசந்துறை, பரந்தன், மாங்குளம் ஆகிய முதலீட்டு வலயத்துக்கான போக்குவரத்து, மின்சாரம், குடிநீர், கழிவுநீர் சுத்திகரிப்பு வசதிகள் தொடர்பாக தனித்தனியாக விரிவாக ஆராயப்பட்டன. இதனை முன்னெடுப்பதிலுள்ள உடனடி சவால்கள் இனங்காணப்பட்டு அவற்றுக்கு தேர்வுகளும் கண்டறியப்பட்டன. காங்கேசந்துறை சேமந்து தொழிற்சாலை இயங்கிய காலத்தில் அதற்கான தொடருந்து பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தன. அவற்றை புனரமைத்து மீளமைப்பதுடன் அதனை காங்கேசந்துறை துறைமுகம் வரையில் விரிவாக்குவதற்கான சாத்தியப்பாடுகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது.